வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்முடைய சேயோன் ஐஏஎஸ் அகாடமி சார்பாக தினம் 10 கொஷின் கொடுத்துட்டு வரோம். அதில் இன்றைக்கான 10 கொஷின்ஸ் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? பாருங்கள், உயர்நீதிமன்ற நீதிபதிகளுடைய ஓய்வு பெறக்கூடிய வயது என்ன? நாகரிகம் என்ற சொல் எந்த மொழியிலிருந்து வந்தது? தமிழ்நாட்டில் உள்ள மாநகராட்சிகளுடைய எண்ணிக்கை? இந்தியாவில் அதிக கல்வியறிவு பெற்ற மாநிலம் எது? மன்சப்தாரி முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? முகவரியில் குறிப்பிடப்பட்டுள்ள கொள்கைகள் அவை? சோழர்களுடைய துறைமுகப்பட்டினம் எது? தமிழ்நாட்டின் முக்கிய ஆறுகளில் ஒன்று? தேசிய நாட்காட்டி? இந்தியா சுதந்திரம் அடைந்த ஆண்டு? ஓகே, இந்த 10 கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள், நான் ஆன்சர் சொல்கிறேன். உயர்நீதிமன்ற நீதிபதிகளுடைய ஓய்வு பெறும் வயது வந்து 62. உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அப்படின்னு பார்க்கும்போது அது 65. நாகரிகம் என்ற சொல், ஓகேவா, சிவிக்ஸ் அப்படின்ற லத்தீன் சொல்ல இருந்து பெறப்பட்டது. சிவிக்ஸ் அப்படின்ற லத்தீன் சொல்ல இருந்து பெறப்பட்டது. அதுக்கு நகரவாசிகள் அல்லது நகர குடியிருப்பாளர் அப்படின்றது பொருள். தமிழ்நாட்டில் உள்ள மாநகராட்சிகளின் எண்ணிக்கை 2026 டேட்டா படி 25 மாநகராட்சிகள் இருக்கு. எத்தனை? 25. இந்தியாவில் அதிக கல்வியறிவு பெற்ற மாநிலம் எதுங்க? கேரளா. ஓகேவா? இது 2011 டேட்டா படி. மன்சப்தாரி முறையை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்பர். முகவரியில் குறிப்பிடப்பட்டுள்ள கொள்கைகள் என்னங்க? ஓகேவா? மதச்சார்பின்மை, ஓகேவா, இறையாண்மை, அதாவது இறையாண்மை மிக்க சமதர்ம மதச்சார்பற்ற மக்களாட்சி குடியரசு, அரசியல் நீதி, பொருளாதார நீதி, சமூக நீதி, இது எல்லாமே நம்ம முகவரியில் பிரதிபலிக்கக்கூடிய முக்கிய விஷயங்கள். சோழர்களின் துறைமுகப்பட்டினம் பூம்புகார். பூம்புகார் சோழர்களுடைய துறைமுகப்பட்டினம் பூம்புகார். தமிழ்நாட்டின் முக்கிய ஆறுகள் அப்படின்னு பார்க்கும்போது காவிரி, தென்பெண்ணை, பாலாறு, தாமிரபரணி, இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். பட் இந்த இடத்துல நமக்கு காவிரி ரொம்ப முக்கியமான ஆறுன்னு பார்க்கும்போது காவிரி. தேசிய நாட்காட்டி சக ஆண்டில் தொடங்கக்கூடிய நாட்காட்டி. இந்திய சுதந்திரம் அடைந்தது 1947 ஆகஸ்ட் 5. 14 வந்து பாகிஸ்தானு, 5 நாம. ஓகேவா? நம்ம சுதந்திரம் அடைச்சு கிட்டத்தட்ட 80 ஆண்டுகள் ஆக போகுது. 80 ஆண்டுகள் ஆக போகுது. சரி, ஓகே, பாருங்க. இப்போ இன்னைக்கான 10 கொஸ்டின் பார்த்துருக்கோம். ஆன்சர் பார்ப்போம். அப்போ 62, ஓகேவா, உயர்நீதிமன்ற நீதிபதிகளுடைய ஓய்வு பெறக்கூடிய வயது. ஓகேவா? அப்போது சிவிக்ஸ், அதாவது நாகரிகம் அப்படின்றது சிவிக்ஸ் அப்படின்ற லத்தீன் சொல்லிருந்து பெறப்பட்டது. ஓகே, 25. அடுத்து கேரளா அதிக எழுத்தறிவு, அக்பர் மன்சப்தாரி முறை, முகவரியில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய முக்கியமான வாசகங்கள், சோழர்களுடைய துறைமுக நகரம் பூம்புகார், தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான நதி காவிரி, தேசிய நாட்காட்டி சக ஆண்டை அடிப்படையாக கொண்டது, நம்ம சுதந்திரம் அடைஞ்சது 1947. அப்போ இன்றைக்கான அந்த 10 கொஸ்டினுக்கான ஆன்சர் நம்ம பார்த்துருக்கோம்.